ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1 கிலோ, வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணது 3, வரமிளகா 10, அதை கொஞ்சம் திப்பியாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், ரெண்டில் ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. இது ரெண்டும் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் வரமிளகா 2 போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது போடலைன்னாலும் பரவாயில்ல. இது கொஞ்சம் வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் வரமிளகாவையும் நல்லா வணக்கிக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக வேணும்னா இது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வரமிளகா போட்டிருக்கோம், வரமிளகாலே நல்ல காரம் இருக்கும். காரம் வேணும்னா இது சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. சிக்கன் இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை இப்போதைக்கு, எண்ணெயிலே நல்லா வணக்கணும். இப்போது சிக்கனும் நல்லா வணங்கிருச்சு. இப்போது லைட்டாக தண்ணி மேலே தெளிச்சுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்லை, தண்ணி லைட்டாக தெளித்தா மட்டும் போதும். ஏன்னா சிக்கன்லேருந்துமே தண்ணி வரும். இது இப்போ நம்ம செய்ய போகிறது ட்ரையான ஐட்டம், அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, லைட்டாக கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சிக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வெளியில் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா சிக்கன் வணங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்பைசியான சிக்கன் பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தயிர் சாதம், ரச சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.